ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2025 பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் ஆக போகிற டாப் 10 மூவிஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கேம் சேஞ்சர் படம். இந்த படம் வந்துட்டு ஜான்வரி 10, 2025 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தில் ராம் சரண் அவர்கள் வந்துட்டு லீட் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு IAS ஆஃபீஸராகவும் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் இருக்கிற கரப்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாராகவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இவருக்கு ஜோடியா கியாரா அத்வானி அவர்கள் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் சங்கர் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியன் 2ஓட மெகா ஃப்ளாப்புக்கு அப்புறம் வரப்போகிற படம். ஸோ இந்த படத்து மேலே ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம் அந்த எதிர்பார்ப்பை வந்துட்டு சங்கர் சார் அவர்கள் பூர்த்தி செஞ்சிருக்காரான்னு. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார் அவர்களும் மணிரத்னம் சார் அவர்களும் ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றா ஒர்க் பண்ணக்கூடிய தக் லைஃப் படம் தான். இந்த படம் வந்துட்டு ஜூன் 2025 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தில் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஸோ கமலஹாசன் சார், சிம்பு, த்ரிஷா, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லக்ஷ்மி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதோட மியூசிக் வந்துட்டு AR ரஹ்மான் அவர்கள் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா எதிர்பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா கூலி. இந்த படம் வந்துட்டு 2025 ரிலீஸ் ஆக இருக்கு. டேட் எப்போன்னு சொல்லி நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. இதில் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. இந்த படம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. பார்க்கலாம் இவங்க 2 பேர் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட்டை வந்துட்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா L2 எம்புரான். இந்த படம் வந்துட்டு லூசிஃபர் படம், அதாவது 2019 ரிலீஸ் ஆன லூசிஃபர் படத்தோட ஒரு கண்டினியூஷன் தான். இந்த படமே 2025 ரிலீஸ் ஆக இருக்கு. பட் எக்ஸாக்டாக எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. இதில் லீட் கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்கள் நடிக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ், இந்திரஜித் சுகுமாரன் இவர்கள்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது பிருத்விராஜ் சுகுமாரன். இந்த படத்தில் வந்துட்டு ஸ்டீஃபன் நெடும்பள்ளிங்கிற கேரக்டரில் மோகன்லால் அவர்கள் நடிக்கிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு டாக்ஸிக். இந்த படத்தில் யாஷ் அவர்கள் வந்துட்டு மெயின் கேரக்டரில் நடிக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு கீது மோகன்தாஸ். இதில் வந்துட்டு கரப்ஷன் பற்றி மெயினாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் நடக்கிற வேறு க்ரைம்ஸ் பற்றியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எமோஷ்னல் த்ரில்லராக வந்துட்டு ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படம் வந்துட்டு யாஷ் நடிக்கிறனாலேயே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை ஆடியன்ஸ் மத்தியில் செட் பண்ணியிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 2, 2025 ரிலீஸ் ஆக போகிற காந்தாரா சாப்டர் 1 படம். இந்த படம் வந்துட்டு காந்தாரா படத்தோட ஒரு ப்ரீக்வெல்லாக வருது. அதாவது 2022 ரிலீஸ் ஆகி ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட்டான காந்தாரா படத்தோட ப்ரீக்வெல்லாக தான் இந்த படம் வருது. இந்த படத்தை வந்துட்டு ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு அந்த பழங்குடிய மக்களோட கதை, அவர்களோட வரலாறு, அவங்களோட டீப் பிலீஃப்ஸ் பற்றின வந்துட்டு படம் தான் இது. இந்த படத்தில் வந்துட்டு காதம்பாஸ்ங்கிற ஒரு வனவாசி மக்களோட கதையை தான் சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆகிற மாரி செல்வராஜ் அவர்களோட டைரக்ஷனில் வெளிவரப்போகிற பைசன்கிற படம் தான். இந்த படத்தில் துரு விக்ரமும் அனுபமா பரமேஸ்வரனும் நடிக்கிறாங்க. இது வந்துட்டு மாரி செல்வராஜோட ஒரு யூஷுவல் படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு இந்த சொசைட்டியில் நடக்கிற ஏற்றத்தாழ்வு பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேடி த டெவில்ங்கிற படம். இந்த படமும் 2025 ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு டைரக்டர் பிரேம். இது வந்துட்டு ஒரு சின்ன லெவலில் இருக்கிற ஒரு கிரிமினல் வந்துட்டு எப்படி ஒரு பெரிய டான் ஆறாங்கிற ஒரு படம் தான் இது. இந்த படத்தை வந்துட்டு 1970 வந்துட்டு நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற படம் தண்டல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா, சாய் பல்லவி இவங்க 2 பேரும் மெயின் கேரக்டரில் நடிக்கிறாரு. சந்து மொண்டேத்திங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு மீனவ சமூக மக்களோட படம். ஒரு மீனவர் வந்துட்டு பாகிஸ்தானி ஆர்மி கிட்ட மாட்டிக்கிறாரு இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இந்த படத்தோட கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படங்கள்லாம் வந்துட்டு தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆக இருக்குது, OTTலேயும் ரிலீஸ் ஆக இருக்குது. மிகப்பெரிய டைரக்டர்ஸ்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய லெஜெண்டரி நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. எமோஷ்னல் ட்ராமா இருக்குது, அப்புறம் ஆக்ஷன் த்ரில்லர் இருக்குது, அப்புறம் காமெடி மூவிஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பிலீஃப் பேஸ் பண்ண மூவிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் நீங்கள் எதிர்பார்க்குற படம் ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கா? நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.